திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மூலவர் முருகப்பெருமானுக்கு காவல் தெய்வமாக சங்கிலி பூதத்தார் இருக்கிறார். அவரை பற்றி பார்ப்போம். ஆதி காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தத்திற்காக திருப்பார்கடலை கடையும் போது ஆழகால விஷத்தோடு பாரிஜாத மரம், காமதேனு பசு மற்றும் மேலும் பல அதிசயங்களும் அற்புதங்களும் வெளியே வந்தன. அப்படி அமிர்தத்தோடு பலதரப்பட்ட விஷயங்கள் வெளிவரும் நேரத்தில் சங்குலி முழங்க விசித்திரமான வீரியமான பலவிதமான பூதகணங்களும் அந்த பூதகணங்களுக்கெல்லாம் ராஜாவான சுவாமி சங்கிலி பூதத்தார் கையில் தண்டத்தை ஆயுதமாகவும் உடல் மேல் கனத்த இரும்பு சங்கிலிகளை ஆபரணமாகவும் அணிந்தவாறு பார்த்தாலே பதற வைக்கும் பிரம்மாண்ட ஆங்கார ஓங்கார உருவத்தோடும் ஆரவார சத்தத்தோடும் ஆக்ரோஷமாக பார்க்கடலில் இருந்து வெளியே வருவதைக் கண்ட தேவர்களும் அசுரர்களும் மற்ற முனிவர்கள் சித்தர்கள் அனைவரும் அஞ்சி நடுநடுங்கி ஓடிப்போய் ஒளிந்து கொண்டனர். அமிர்தத்தோடு பிறந்ததால் சங்கிலி பூதத்தாருக்கு அமிர்தபாலன் என்றொரு பெயரும் உண்டு. கையில் குண்டாந்தடியான தண்டத்தை ஆயுதமாக ஏந்தியுள்ளதால் தண்டநாதன் என்றும் கூறுவர். திருப்பார்கடலில் பிரம்மாண்ட உருவத்தோடும் அனைவர் கண்ணையும் பறிக்கும் முத்து போன்ற பிரகாசத்தோடும் தோன்றியதால் ராட்சச முத்து என்றும் அன்பர்களால் அழைக்கப்படுகிறார். சிவபெருமான் பூத கணங்களையும் பூத கணங்களுக்கெல்லாம் ராஜாவான சங்கிலி பூதத்தாரையும் அமைதிப்படுத்தி தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு கைலாயத்தில் வைத்து கொண்டார். சங்கிலி பூதத்தார் முருகப்பெருமானின் சகோதரர் ஆவார். முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த பின் இங்கு வந்து சிவபூஜை செய்தபோது அங்கிருந்த பூத கணங்களை முருகனின் ஆணைப்படி கோயிலின் காவல் தெய்வமாக இருக்க பணித்தாராம். அதில் ஒருவரே சங்கிலி பூதத்தார். சங்கிலி என்பது அவர் கையில் உள்ள ஆயுதம். பூதத்தார் என்பது பூத கணங்களின் தலைவர். முருகன் கோயில் பரிபாலனத்தை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை பூதத்தார் ஏற்றிருந்தார். திருச்செந்தூர் கோயில் மூலஸ்தானம், கோபுர வாசல், பக்தர்கள் தங்கும் மடங்கள், கடற்கரை, நாளிக்கிணறு மற்றும் ஊருக்கு உள்ளேயும் வெளியுமாக 21 நிலையங்களை உருவாக்கி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு காவல் தெய்வமாக பூதத்தாரை இருக்க செய்தார் முருகப்பெருமான். இவரை வழிபட்டால் தீய சக்திகளிடமிருந்து காக்கப்படுவர், காரிய தடைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. திருச்செந்தூர் கோயிலில் மூடி வைக்கப்பட்டிருக்கும் ராஜகோபுர கதவின் இடது பக்கத்தில் சங்கிலி பூதத்தாருக்கு பெரிய சிலை கொண்ட சிறிய கோவில் இருக்கும். திருச்செந்தூர் கோயிலுக்கு செல்பவர்கள் மூலவரை தரிசித்த பின்னர் சங்கிலி பூதத்தாரையும் வழிபட்டு செல்வது வழக்கம்.